Good morning students, welcome to our maths class. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா addition theorem of probability. So அப்ப two events எடுத்தோம் அப்படினா what is the formula? P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. Suppose if you take three events அப்படினா P of A union B union C equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. ஸோ இந்த மாடல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம செட் லாங்குவேஜ்லேயே படிச்சிருப்போம் லாஸ்ட் இயரு. பட் இங்கே ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறனால அங்கே என்னங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், பி ஆஃப் அப்படின்னு ப்ராபபிலிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தென் ஸோ இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏபி. ஸோ அந்த பாக்ஸில் ஏபின்னு 2 சர்க்கிள் போட்டு ஏபியை மென்ஷன் பண்ணிட்டோம். அண்டு ஒன்லி ஏ அப்படிங்கிறது அந்த லைட் க்ரீனும் அண்டு ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது அந்த சென்டர் பார்ட்டும் அண்டு ஒன்லி பி அப்படிங்கிறது அந்த ஆரஞ்சு பார்ட்டும் மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை எதுக்காண்டி சொல்கிறோம் அப்படின்னா இந்த டயக்ராம் ஆல்ரெடி நம்ம 9th பார்த்துருப்போம். பட் ஜஸ்ட் அந்த பிக்சரை தெரிஞ்சுக்கங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய யூசேஜ் வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நோட்டு. இந்த ஃபர்ஸ்ட் நோட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் ஏ பார் ஈக்குவல் டு பை. ஸோ ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க, அந்த நோட்டை ஃபாலோ பண்ணுறேன். ஏ இன்டர்செக்ஷன் ஏ பார் ஈக்குவல் டு பை என்னது அப்படின்னா ஏ பாருங்கிறது ஏ தவிர பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அது ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் பார்ட்டு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் பை. அண்ட் ஏ யூனியன் ஏ பார், அந்த ஏயும் அதோடைய காம்ப்ளிமெண்ட்டையும் எடுக்கும்போது அந்த ஹோல் செட்டே வந்துடும், சாம்பிள் ஸ்பேஸே கிடச்சிரும். ஓகேவா? அண்ட் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. எங்கே மிஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி காணா அப்படின்னா பிகாஸ் அது வந்து இன்டர்செக்ஷன் பார்ட்டு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது ஒன்றே ஒன்று டிபெண்ட் பண்ணியே இருக்காது. ஸோ ஒன்றும் மிங்கிளாயே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் அந்த இது அண்டு தியரம் 1 கொடுத்துருக்கா பாரு. ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவெண்ட்ஸ் associated with a random experiment, then prove that P of A intersection P bar equal to, ஸோ என்ன சொல்கிறாங்க, P of only A. பிக்கு பார் வந்திருக்கு இல்லையா, ஸோ அப்போ பி இல்லை ஏ மட்டும்தான் அப்படிங்கிறத அதை மீன் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா P of A மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. ஓகேவா? ஸோ எது இருக்கணும், ஒன்லி ஏன்னு சொன்னனால ஒன்லி ஏலேருந்து எதை மைனஸ் பண்ணுறேன், இன்டர்செக்ஷன் பார்ட்டை மைனஸ் பண்ணால் வி கெட்டு ஒன்லி ஏ. ஸோ இதை எப்படி சொல்லலாம், P of A இன்டர்செக்ஷன் B பார். ஸோ சிம்லர்லி P of A பார் இன்டர்செக்ஷன் பியாக இருந்தால் B மட்டும். ஸோ அப்போ ஒன்லி பி. ஸோ அப்போ பியிலேருந்து எதை மைனஸ் பண்ணிடணும், இன்டர்செக்ஷன் பார்ட்டை மைனஸ் பண்ணிடணும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் P of A பார் இன்டர்செக்ஷன் B? P of only Bன்னு நோட்டேஷன் கொடுக்குறோம். ஃபார்முலா இஸ் P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் B. ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபார்முலாவை அப்படியே நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க அண்டு நோட்டை ரைட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்டு இந்த ப்ரூஃப் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் தென் வி மூவ் டு த சம். எக்ஸாம்பிள் 8.26 என்ன கொடுத்துருக்கு, P of A equal to 0.37, P of B வந்து 0.42, P of A intersection B 0.09, find P of A union B. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஸோ லெட் அஸ் ஒர்க் அவுட். ஸோ வாட் இஸ் இட், எக்ஸாம்பிள் 8.26. எக்ஸாம்பிள் 8.26 கிவனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வாட் இஸ் a P of A 0.37, வாட் இஸ் a P of B 0.42, வாட் இஸ் a P of A intersection B 0.09. to find, what is a to find அப்படின்னா P of A union B. So already we know that formula. What is it? P of A union B அப்படின்னா formula என்னது, P of A
plus P of B minus P of A intersection B. ஸோ அந்த வேல்யூவை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ 3742 ஆட் பண்ணுங்கள். 0.37 0.42 ஸோ 9 7 0 இல்லையா? இப்போ 0.79 மைனஸ் 0.09. அடிஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் சப்ராக்ஷன் பாயிண்ட்டுக்கு நேராக வச்சுட்டு சப்ராக்ட் பண்ண வேண்டியது. ஸோ 0.70. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஷின். ஓகேவா? இம்பார்ட்டண்ட் 2 மார்க். ஸோ நெக்ஸ்ட் இதே மாடல் எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 8.4 ஃபஸ்ட்டு சம் P of A P of B P of A union B கொடுத்து P of A intersection B கேட்டிருக்காங்க. ஸோ now let us work out. ஸோ 8.4ல் கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க? P of A வந்து 2/3 அண்டு P of B வந்து 2/5 அண்டு P of A union B equal to 1/3. to find என்ன அப்படின்னா P of A intersection B. ஓகேவா? ஸோ we know that என்னது A union B வச்சு ஒரே ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B தான். ஸோ you just replaced. ஓகேவா? என்ன வேணும்? A intersection B வேணும். A union B given இருக்குது எல்லா பிளேஸ்லையும். ஸோ given values எல்லாமே நான் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். P of A intersection B. ஸோ இப்போ P of A intersection B இங்கே மூவ் பண்ணிட்டு இந்த 1/3 அங்கே மூவ் பண்ணேன். ஸோ இப்போ 2/3 ப்ளஸ் 2/5 இது ப்ளஸ் 1/3 இந்த சைடு வரும்போது மைனஸ் 1/3ன்னு வரும். இது P of A intersection Bன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 15 வரும். 2 இங்கே என்ன இருக்குது 3. ஸோ 5 3s are 15 அப்படின்னா இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 10. இங்கே 5 இருக்கிறதுனால 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 6 மைனஸ் 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 6ல் 5 போச்சுன்னா 1 11/15. தட்ஸ் ஆல். ஸோ செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கு? 2 ஈவன்ஸ் A and Bன்னு கொடுத்து P of A P of B P of A intersection B கொடுத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் P of not A and not B and A or B. ஸோ not A அப்படின்னா பை த ஃபார்முலா செகண்ட் சம்மில் கிவனில் ரைட் பண்ணிட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின் டு ஃபைண்ட் வந்து P of not Aன்னு கேட்டிருக்கேன். not Aன்னா என்னது? P of A bar. ஸோ 9th இந்த ஃபார்முலா படிச்சுட்டோம். 1 minus P of A மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ 1 minus what is the P of A? 0.42. ஸோ இது எப்படி சப்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப்டர் 2 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நீயும் பாயிண்ட் வச்சு 2 0 சேர்த்துக்கோ. 0.42. ஓகேவா? ஸோ அப்போ இங்கேருந்து பாரோ பண்ணுறோம் அப்படின்னா இது 0 ஆயிரும். இது 10. இங்கே பாரோ பண்ணால் இது 10 இது 9. கரெக்டாக 10ல் 2 போச்சுன்னா 8 9ல் 4 போச்சுன்னா 5 0.58. அண்டு இந்த செகண்ட் சம் what is the second sum? P of not B. not B எப்படி கண்டுபிடிப்போம்? P of B bar. as usual what is the formula? 1 minus P of B. 1 minus 0.48. ஸோ சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 1.00 0.48. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாரோ பண்ணால் இங்கே 10 இங்கே பாரோ பண்ணால் 10 9. ஸோ 10ல் 8 போச்சுன்னா 2 9ல் 5. ஸோ இந்த ஆன்சர் 0.52. ஓகேவா? அண்ட் தென் தேர்ட் ஒன் வாட் இஸ் த தேர்ட் ஒன்? P of A or B. P of A or Bனா என்ன மீனிங்கு? டயக்ராமில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். யூனியனை தான் ஆர்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? P of A ப்ளஸ் P of B மைனஸ் P of A intersection B. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த P of A? 42. P of B 48 minus 0.16. as usual இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 90 minus 0.16. சம்ரைட் பண்ணுங்க. இங்கே ஒரு 4 ஸோ 8 1. ஸோ ஆன்சர் இஸ் 0.74. தட்ஸ் ஆல்.
Third question, A and B are mutually exclusive events at of a random experiment and P of not A வந்து 0.45 and P of A union B equal to 0.65. Then find P of B. So A and B are mutually exclusive னு கொடுத்துருக்காங்க. What do you understand from this அப்படின்னா, ஸோ A intersection B ஓடைய ஆன்சர் வந்து 0 அப்படின்னு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. And then P of not A, from that you can find out the value of P of A, and then one more given is P of A union B. So use these ideas, we have to find out the value of P of B. So third question உடைய given பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருந்துச்சு, A and B are mutually exclusive. ஸோ அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா what do you understand from this அப்படின்னா, they give indirectly என்னது A intersection B part வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and then P of not A equal to 0.45. so P of not A equal to 0.45, that is என்னது P of A bar equal to 0.45. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணலாம், P of A. what is the P of A value அப்படின்னா, இந்த formula is 1 minus P of A bar. from the 9th standardலேருந்து நம்ம இந்த கான்செப்ட் எடுத்துகிறோம். ஸோ அப்போ 0.1 minus 0.45 சப்ராக்ட் பண்ணால் what is the answer, 0.55. ஓகேவா. and then one more is given, என்னது அப்படின்னா P of A union B equal to 0.65. so to find என்ன அப்படின்னா P of B. so we know the formula P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. so values எல்லாமே ப்ரீவியஸாக நான் வச்சுருக்கேன், எல்லாமே ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 0.55 P of B, P of A intersection B 0. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, 0.55 மட்டும் ஈக்குவலுக்கு அதை சைடு மூவ் ஆகும்போது மைனஸு. ஸோ அப்போ P of Bயோடைய ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 0.10. ஓகேவா, தட்ஸ் ஆல். the next sum, what is the next sum? the next sum is question number 4. the probability that at least one of A and B occur 0.6, and if A and B occur simultaneously the probability is 0.2. at least one of na என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ P of நான் எழுதுகிற அப்படியே at least one of A and B. ஒன்று A அக்கர் ஆகணும், இல்லாட்டினா B அக்கர் ஆகணும் அப்படின்னு தான் மீனிங். ஆனால் இங்கே என்ன பண்ணுறேன், அட்லீஸ்ட் முன்னாடி போட்டனால அண்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ கொஷின்லேயே அப்படியே கொடுத்தாங்க, நான் ரைட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஆன்சர் இஸ் ப்ராபபிலிட்டியே கொடுத்தனால தான் ஃப்ரண்ட்டில் நான் Pன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, தட் இஸ் P ஆஃப் அட்லீஸ்ட்னு சொன்னனால P ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு 0.6. இன்னொன்று கொடுத்துருந்தாங்க என்னது அப்படின்னா A அண்டு B தான், அதுவும் அண்டு B தான். ஆனால் அக்கர் எப்படி இருக்குது, சைமல்டேனியஸ்லி. ஸோ சைமல்டேனியஸ்லின்னு கொடுத்தனால நான் இங்கே எது யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. ஸோ அதுக்கும் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க 0.2 தான். ஸோ தட் இஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு 0.2. ஸோ அப்போ அட்லீஸ்ட்னு வந்தனால யூனியன், சைமல்டேனியஸ்ன்னு வந்தனால இன்டர்செக்ஷன் எழுதிட்டேன். ஸோ எனக்கு இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வர ஒரே ஃபார்முலா P ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு P ஆஃப் A ப்ளஸ் B ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. ஸோ இதில் என்ன மிஸ் பண்ண போனீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஐ ரிப்ளேஸ் த வேல்யூ ஆஃப் A யூனியன் B அண்ட் A இன்டர்செக்ஷன் B. தென் A இன்டர்செக்ஷன் B இங்கே எப்படி இருக்குது, ஆன்சர் நெகட்டிவில் இருக்கிறதுனால மூவ் பண்ணி அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா P of A plus P of B which is equal to 0.6 plus 0.02. Sorry, 0.2 தான். ஸோ அப்போ P of A plus P of B உடைய ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, 0.8ன்னு கிடச்சிருச்சு. ஸோ கொஷின் பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருந்தாங்க, what is the to find அப்படின்னா P of A bar plus P of B bar. ஸோ P of A bar அப்படின்னா we know the formula. இப்போ தான் நம்ம லாஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம், என்னது பை த
9th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் படி P of A பார் எப்படி எழுதலாம் 1 மைனஸ் P of A மீன்ஸ் அப்போ P of B பார் 1 மைனஸ் P of B. ஸோ 1 + 1 2 ஆயிடுச்சு மைனஸ் P of மைனஸ் ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால காமனாக எடுத்து வச்சுட்டு P of A ப்ளஸ் P of B. ஸோ ஆன்சர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன் 2 மைனஸ் 0.8 சப்ராக்ட் பண்ணால் என்ன ஒரு ஆன்சர் 1.2. ஓகேவா தட்ஸ் ஆல். டவுட் இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. வாட் இஸ் த கொஷின் நம்பர் 5? The probability of happening on event A is அப்படின்னா என்ன மீனிங்? P of Aவே கொடுத்துட்டாங்க 0.5 and that B is 0.3. அப்போ P of B கொடுத்துட்டாங்க. A and B are mutually exclusive. மிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இந்த செக்ஷன் பார்ட் வந்து 0. What is the to find the probability that neither A nor B happen. ஓகேவா? ஸோ எக்ஸ்க்ளூசிவ் 0 சொல்லியாச்சு. to find the probability neither A nor B happen. ஸோ அப்போ 5th கொஸ்டின் கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க? P of A அண்டு P of B. ஸோ P of A வந்து என்ன கொடுத்துருந்தாங்க? 0.35. P of B என்ன கொடுத்துருந்தாங்க? 0.3. and mu A and B are mutually exclusive. What is it? A and B are mutually exclusive. Mutually exclusive அப்படின்னா what do you understand from this? P of A union B, sorry, P of A and section B வந்து 0. What is it? P of A and section B is 0. ஸோ ரைட் பண்ணியாச்சு. What is the to find அப்படின்னா P of to find என்னது? P of neither A nor B. What is the meaning of that? neither A nor B அப்படின்னா ஏயும் கிடையாது பியும் கிடையாது. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? இல்லை அப்படின்னா பார் நோட்டேஷன் போடுவோமா? அப்போ ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார். ஸோ பை த டிமார்கன்ஸ்லாம் அப்படி நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டுமே பார் வச்சு வந்திருக்கேன். நார்மலாக பார் வச்சு வந்தால் நம்ம எப்படி எழுதுவோம்? P of A பார் அப்படின்னா 1 மைனஸ் P of A. ஸோ அது மட்டும் ரெண்டுமே பார் வச்சு வந்துச்சுன்னா என்ன சொல்லிடலாம்? 1 மைனஸ் P of A யூனியன் B எழுதுகிறோம். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா P of A யூனியன் Bக்கு இது ஈக்குவல், ஹோல் டேஷுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ அதை தான் மிஸ் இந்த மட்டும் டைரெக்டாக எழுதிட்டு போயிட்டேன். ஸோ வேல்யூ எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. த ஆன்சர் இஸ் 0.2. This question is 2 dice are rolled once. Find the probability of even number on the first die. Total of face sum 8. ஸோ இது எப்படி போடுறோம் அப்படின்னா ஸோ ஆறுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டுன்னு எடுக்கிறோம், ஆறுக்கு பின்னாடி ஒரு ஈவெண்ட்டு. அதுக்கு பிஃபோராக என்ன பண்ணுறேன் மிஸ் அப்படின்னா 2 dice are rolled அப்படின்னு சொன்னனால 2 diceக்குரிய சாம்பிள் ஸ்பேஸை ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் 2 dice? 1 1 1 2 1 3. இதே மட்டும் எது வரைக்கும் எழுதணும்? 6 6 வரைக்கும் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ 1 லைன் வச்சு 1 6 வரை எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 1 வச்சு 2 6 வரைக்கும் எழுதுகிறேன். ஸோ இதே மட்டும் எது வரைக்கும் எழுதணும்? 6 6 வரைக்கும் எழுதணும். ஓகே. ஸோ இப்போ 6 லைன் வந்தாச்சு. 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ n of s ஈக்குவல் 36. ஸோ இப்போ ஆறுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட்டு டை. ஸோ ஆறுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஏ ஈவெண்ட், ஆறுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அது பேர் என்னது? பி ஈவெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எழுதுகிறோம் என்னது? லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அப்படின்னு சொல்லி ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட்டு டைன்னு எழுத போகிறேன். ஓகேவா? லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட்டு டை. ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஈவன் நம்பர்னால் எப்படி இருக்கும்? 2 4 6 8ன்னு இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு ஈவன் நம்பர் எது வரும்? எதில் வரணும்னு சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு டையில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பராக வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஈவன் நம்பர் ஷோஸ் ஆன் ஃபஸ்ட்டு டை.
அப்போ என்ன வரணும் 2 1 2 2 2 3 இது மாட்டோம் 4 1 4 2 4 3 6 1 6 2 6 3ன்னா அந்த லைன் ஃபுல்லாமே நம்ம எழுதணும். எழுதும்போது என்ன கிடச்சிரும் அப்படின்னா வாட் இஸ் த ஆன்சர் ஆஃப் த ஏ கொஷினுடைய கிடச்சிரும். ஸோ அப்போ அதை கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணால் என்ன வரும் என் ஆஃப் ஏ. ஸோ ஒவ்வொன்றுக்கும் 6 6 6 வரனால என் ஆஃப் ஏ வந்து என்ன வரும் 18. ஓகேவா? ஸோ என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறோம், நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு லெட் பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அப்படின்னு சொல்லி செகண்டில் என்ன கொடுத்துருந்துச்சு, இந்த சம் ஆஃப் ஏஸ் ஈஸ் 8ன்னு வரணும். சம் ஆஃப் ஏஸ் 8 அப்படின்னா என்ன அர்த்தம், அது 2 நம்பர் இருக்கு இல்லையா, பேரா ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த 2 நம்பரை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணுமா 8 வரணுமா. டோட்டல் ஆஃப் ஏஸு இஸ் 8. ஸோ அப்படி எழுதிக்கோ. ஸோ பி ஈக்குவல் டு என்ன வரும் 8 எப்போல்லாம் வரும் பாருங்கள். 1 லைனில் ஹையஸ்ட்டாக 6 தான் இருக்குது, 1 6 ஆட் பண்ணால் 7. ஸோ அப்போ 1 லைனில் ஒரு நம்பர் கூட இல்லை. 2 லைனில் 2ஓட 6 ஆட் பண்ணால் வரும், சாம்பிள் ஸ்பேஸில் இருக்குது. 3 லைனில் 3 5, 4 லைனில் 4 4, 5 லைனில் 5 3, 6 லைனில் 6 2. ஓகேவா? நமக்கு சாம்பிள் ஸ்பேஸை பார்த்து தான் ஒவ்வொரு தடையும் எடுக்கிறேன். அண்டு என் ஆஃப் பி எத்தனை 5. வாட் இஸ் த பி ஆஃப் பி. ஸோ ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்தது போயிடு. அடுத்தது என்ன மிஸ் இருக்குது அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் பார்ட் எடுக்கணும். அந்த இன்டர்செக்ஷன் பார்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமாக இருக்கணும். ஏலையும் பிலையும் இருந்தால் தான் எழுத முடியும். அப்போ 2,6 இருக்குது. அடுத்த இன்டர்செக்ஷன் பார்ட் என்னது 4,4. ஸோ அப்போ நீங்கள் அதே எழுதிக்கோங்க 4,4. அண்டு 6,2 இருக்குது இல்லையா, 6,2. ஸோ நவ் யூ ஹாவ் டு ரைட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈச் ஒன். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு என்னது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ். ஏ இன்டர்செக்ஷன் பியில் எத்தனை பேர் இருக்குது 3 பேர் இருக்குது. அப்போ 3/36. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதுனா மிஸ் எழுதிக்கிறேன். அதே மட்டும் பி ஆஃப் பின்னு என்ன ஃபார்முலா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி எத்தனை 5, என் ஆஃப் எஸ் 36, என் ஆஃப் ஏ என்னது 18. அப்போ பி ஆஃப் ஏ வந்து என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 18/36. ஸோ கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க ஆறுன்னா ஆல்ரெடி மிஸ்ஸு சொல்லிட்டேன் என்னது ஏ யூனியன் பியை தான் நம்ம நொட்டேஷன் யூஸ் பண்ணும்போது ஆர் யூஸ் பண்ணுறோம். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா எழுதிட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறேன். நான் எங்கேயுமே சிம்ப்ளிஃபை பண்ணலை, பிகாஸ் டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருந்தால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ 18 + 5 - 3/36. ஸோ அப்போ 18 + 5னா 23, 3 போச்சுன்னா 20, 5 4s 9 4s. தட்ஸ் ஆல். நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே அப் டு 6 வரையும் ஈஸியாக இருந்துச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு.